வரட்டுங்களா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? நேற்று லைவ் நம்ம பேசணுங்களா 10 மணிக்கு மேலே. அதில் நீங்கள் வந்துருந்தீங்க. அதில் ஒரு 5 பேர் மட்டும் கொஞ்சம் பிடிச்சிருக்கேன். ஏன்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் நிறைய பேர் போட முடியாது இல்லையா, அதுக்காக. முதல்ல பார்த்தீங்கன்னா சிவகுமார், உனக்கு நான் சொன்னேன் நீங்கள் பேசுகிறதுலாம் கொஞ்சம் எழுதி போட்டு நான் ஷார்ட்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் போட போகிறேன், நியூஸ் எப்படி போகுது பார்க்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு சிவகுமார் என்ன சொன்னார்னா, உனக்கு முதல்ல எழுத தெரியுமான்னு கேட்டார். எனக்கு உடனே கோவம் வந்துருச்சு. நம்ம நாளைக்கு சொன்னோம், இவர் இப்படி சொல்லுவோமே, உடனே நோட் எடுத்து நம்ம எழுதியாச்சு. என் சிவகுமார் தங்கம் அப்படி சொல்லியிருந்தாங்க. சிவகுமார் என்னை எழுத தெரியுமான்னு கேட்டதுக்கு என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோஸை நல்லா தூக்கி விட்டு பாருங்கள், கதை மாதிரி போட்டிருக்கேன். அதில் 3வது பார்ட்டு போட்டிருக்கோம். அதுக்கும் கீழே பச்சை கலர் புடவை கட்டி நோட் வச்சுருப்பேன். அது நான் என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும் பாருங்கள். 2வது ராம், அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, எதுக்காக நான் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இருக்கிறேன் நீங்கள் எழுதிக்கோங்க, நீங்கள் சொல்கிறத வச்சு நான் இன்ட்ரெஸ்ட்டாக நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் ராம் கேட்டிருந்தாரு. என் தங்கப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் 2வது செல்வகுமார் கேட்டிருந்தார், என்னுடைய வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா புகழ்ந்து பேசுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. செல்வகுமார் இருங்க, விஜயா கிட்ட சொல்கிறேன் உங்களை. அப்புறம் அஜித் என்ன கேட்டிருந்தாருன்னா, அஜித் குமார், உன்னை பார்த்ததுமே எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, கனவுல எதேதோ வருது, நீ தான் வர அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என் பட்டுப்பில் அப்படியே இருங்க உங்கள் வீட்டில் போட்டு கொடுக்குறேன். அடுத்து கவி, எதுக்கு எடுத்தாலும் கவி வார்த்தைக்கு வார்த்தை டி 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 போட்டு பேசுகிறாரு. என் தங்கப்பில் எதுக்கு அப்படி பேசுகிறீங்க பட்டு, நியாயமா? நீங்களே சொல்லுங்கள் கவி. சரி, எல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஷார்ட்ஸில். ஓகே, பாய்.